ஹாய் நண்பா நண்பீஸ். பெண் அரசு ஊழியர்களுக்கு இந்த 3வது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு கொடுக்கலாமா கொடுக்கூடாதா, இது விஷயமா நிறைய பேர் குழப்பம் வந்திருக்கும். இது விஷயமா கேஸ் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணாங்க. இதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க, இது விஷயமா ஒரு சில முக்கியமான அப்டேட்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக 2 குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மகப்பேறு விடுப்பு உண்டு. 3வது குழந்தைக்கு இருக்கா இல்லையான்ட்டு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். ஆனால் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றமோ இது தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்காக தான் 2 பிரசவங்களுக்கு மட்டுமே விடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. இது குடும்ப கட்டுப்பாடை ஊக்கப்படுத்துவதற்காக தான் கொண்டு வந்தாங்க தவிர மற்றது எதுக்காக கொண்டு வரல. அப்படி இருக்கப்போ ஏன் மகப்பேறு விடுப்பு கொடுக்க மாட்டீங்கன்னு உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிவிட்டு கண்டிப்பாக மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அரசு ஊழியர் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெண் அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா 3வது டைமாக கருவுற்றிருக்காங்க. மகப்பேறு விடுப்புக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மகப்பேறு விடுப்பு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அவங்க உயர்நீதிமன்றத்தில் திருப்பி அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணிக்கு சேரத்துக்கு முன்னாடி, அதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 குழந்தைகள் பெற்றிருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ண அப்புறமேட்டுக்கு 3வது முறையாக கருவுற்றிருக்காங்க. அந்த பெண் அரசு ஊழியருக்கு மகப்பேறு விடுப்பை ஏன் மறுத்தீங்க, இது நியாயமற்றது அப்படின்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்காங்க. மகப்பேறு விடுப்பு எத்தனை குழந்தைகளுக்கு வழங்குவது, எப்படி வழங்குறது, இது விஷயமா தமிழகத்தில் விரிவான அரசாணையே இருக்குது. முதல் 2 குழந்தைங்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கப்படுது. இப்போ ரீசெண்டாகவே பார்த்துருப்பீங்க, இந்த மகப்பேறு விடுப்பு விஷயமா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா ஒரு அரசாணை பிறப்பித்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மகப்பேறு விடுப்பு காலம் பெண் அரசு ஊழியர்களாக தகுதிக்கான் பருவத்தில் இருந்தாலும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 3வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கலாம் அப்படின்னு ஒரு கேஸில் உத்தரவு போட்டிருக்காங்க. அதை சுட்டி காட்டி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மகப்பேறு விடுப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எத்தனை குழந்தை பெற்றுக்கினாலும் கண்டிப்பாக மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 3வது பிரசவத்துக்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது. மேலும் 3வது பிரசவத்துக்கு விடுப்பு பெற உரிமை இல்லை என கூற முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. குழந்தை பிறப்புக்கு முன்பாகட்டும் பின்பாகட்டும் வலிகளை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவெடுத்தாங்க. அது முதல் அல்லது 2வது பிரசவத்துக்கு மட்டுமே என்று தெரிவிக்கப்படவில்லை. எத்தனை குழந்தை இருந்தாலும் கண்டிப்பாக மகப்பேறு விடுப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழக அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியிட்ட அரசாணையில் பார்த்தீங்கன்னா அரசு பெண் ஊழியர்களுக்கு 2 பிரசவங்களுக்கு மட்டுமே மகப்பேறு விடுப்பு வழங்கப்படும் அப்படின்னு கூறப்பட்டு இருந்துச்சு. இந்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இந்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணிட்டாங்க. 3வது பிரசவத்துக்கு மகப்பேறு விடுப்பு மறுப்பது அரசியல் சாசனத்தின் 14, 21, 42வது பிரிவுகளுக்கு எதிரானது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கூறியிருக்காங்க. ஒரு தாயின் அடிப்படை உரிமையும் பெண் ஊழியரின் உடல்நலம் மற்றும் மனநலத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்காங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை ஊக்கப்படுத்துவதற்காகவே 2 பிரசவங்களுக்கு மட்டுமே விடுப்பு என்று கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா மனிதநேயம் மற்றும் பெண்ணுடைய உடல்நலத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும்ட்டு உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெண் அரசு ஊழியர்களுக்கு 3வது கருவுற்றாலும் கண்டிப்பாக மகப்பேறு விடுப்பு கிடைக்கும். 1 இயர் கிடைக்கும். சேலரியும் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.